குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அறிவியல் சயின்ஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. சயின்ஸ் இந்த படத்தோட இயக்குனர் விஜய் வசந்த் ரவி, புதுமுக இயக்குனர். நாராயணன் அவர்கள் தான் இந்த படத்துல கதையின் நாயகனா நடிச்சு படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆய்வு கூடத்துல, அதாவது லேப்ல ஏலியனை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒரு 3 ஜோடிகள் அவங்க நம்ம முட்டுக்காடு மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்தவாசி கிராமத்துக்கு, வந்தவாசியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்கு ஏலியன், அதாவது வேற்றுக்கிரகவாசி ஏலியன் அங்க இறங்கினதா ஒரு தகவல் கிடைச்சு இந்த சயின்டிஸ்டுகளாம் அங்க அதை தேடி போறாங்க. இந்த ஜோடிகளும் அந்த வந்தவாசி காட்டுக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல போனவங்க என்ன ஆனாங்க, ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா, இந்த சயின்டிஸ்டுக ஏலியனை போய் பார்த்தாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த அறிவியல் படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு. அதுக்கப்புறம் நாராயணன் அவர்களுடைய நடிப்பு, 2 விதமான கேரக்டர், அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. அப்புறம் ஏலியன் வரக்கூடிய காட்சிகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாவே ரசிக்கிறாங்க. ஏன்னா நான் தியேட்டர்ல தான் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்த்தேன். குழந்தைங்க ரசிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்காம டக்குன்னு டிராவல் ஆயிடுச்சு, செகண்ட் ஹாப்பும் டிராவல் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் லீடு வேற கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சின்ன குறைகள்னு எனக்கு பட்டதுன்னா, ஏலியன் வரக்கூடிய காட்சிகள் கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்லயும் கம்மியா இருக்கு, செகண்ட் ஹாப்லயும் கம்மியா இருக்கு. அந்த காட்சிகளை அதிகப்படுத்தி இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கல, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கல. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. படம் ஓவராலா பார்க்கும்போது இந்த அறிவியல் சயின்ஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.